திமுகவின் கதவுகளை இருவரும் தட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருமாவளவனை பகைத்து கொண்டு முரண்பட்டு கொண்டு ராமதாஸை சேர்க்க வேண்டிய எந்த அவசியமும் திமுகவுக்கு இல்லை. பகைத்து கொண்டல்ல, ஒரு பிரஸ்பரம் இல்லை. அந்த முரண்பாட்டை வளர்ப்பதற்கு திமுக விரும்பவில்லை. ராமதாஸுக்கு இன்றைக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்கிற ஒரு கேள்வியும் அதில் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் அன்புமணி வாங்கிட்டு போயிடுவார். வன்னியர்களுடைய வாக்கு வங்கி என்பது வெறுமனே பாட்டாளி மக்கள் கட்சியோடு சுருங்கி போகிற விஷயம் அல்ல. விக்கிரவாண்டியில யார் ஜெயித்தார்கள்? திமுக தானே ஜெயிச்சு. இவர்கள் பாமக வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெற முடிந்ததா? அப்ப வன்னியர்களினுடைய ஆதரவு திமுகவிற்கு. திமுகவை சேர்ந்த வன்னிய சமூகத்தின் தலைவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அதனால ராமதாஸை நம்பிதான் வன்னிய வாக்கு வங்கி இருக்கிறது என்கிற நிலைமையிலே திமுக இல்லை. ஒன்று இல்லை. நான் ஒன்னு சொல்றேன் சார், ஒரு நிமிஷம். 1 1 2 2 2 4 7 5 12 ஒரு கணக்கு சொல்றேன். கூட்டணி ஃபார்மேட் அப்படித்தானே. இப்போ தேமுதிகவுக்கு ஒரு 1.5% இருக்கு. ஒரு 1.5% வச்சுக்கிட்டு 1% 1.5%. அது விழுப்புரம் அந்த பகுதிகளில், கோயம்புத்தூரில், நாயுடுபேட்டில், விருதுநகர்லாம் இருந்துச்சு. வெற்றி கண்டாங்க. 5000 ஓட்டில் தான் தோத்தாங்க எம்பியோட, மாணிக் தாக்கூரோட. பெரியவர் நிறுவன தலைவர். தமிழ்நாடு முழுவதும் 90,000 கிராமங்களில் நடந்திருக்காரு. அவங்களே வெளியே பெரியவருடைய இதோட நாங்கள் பெறாத பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனுஷன் சொல்கிறார். எத்தனை காலத்துக்கு தான் தயார் பண்ணிட்டு இருப்பீங்க? 2 பேருக்கும் தண்டவளமா இருந்தான்னு சொல்றாங்க. ஒருவேளை திருமாவளவன் அதற்கு இணங்கினால், திமுக கூட்டணி வருவதற்கு இணங்கினால், அவரோடு கூடி பேசி வேண்டுமானால் திமுக அப்படி ஒரு முடிவை எடுக்குமே தவிர தன் கூட்டணி கட்சி தலைவரை பழி கொடுத்து இன்னொரு கூட்டணி அது உறுதி செய்யப்படாத தகவலாக தான் இருக்கிறது. ஆனால் முயற்சி நடக்கிறது என்பது உண்மை. தேமுதிகவும் அதே மாதிரி. தேமுதிக மதில் மேல் பூனையாக இருந்து கொண்டு 2 பக்கமும் பேரம் பேசுகிறார்கள். ராஜ்யசபா எம்பி கேட்கிறாங்க. தேமுதிகவின் பேராசையின் காரணமாக அவர்கள் திமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்பு. பிரேமலதாவின் பேராசை. ஆமா, அதனுடைய இன்றைய நடைமுறையில் அவர்களுடைய பேராசை காரணமாக அவர்கள் திமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது. தேமுதிக குறைவுதான். குறைவுதான். அதனால இரண்டுமே பேச்சுவார்த்தை, அரசியலில் எது வேண்டுமானாலும் மாறலாம், நிகழலாம் என்கிற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நிகழ்கிறது. அது சக்சஸ் ஆகுமா இல்லையாங்கிறது காலத்தின் கன்ஃபார்மா இல்லை. ஆமா, கன்ஃபார்ம்.